ஈரானுக்கு சம்பவம் ஒன்று செய்யறதுக்கு தான் இருந்த நம்ம தம்பி சல்மான் சொன்னதுக்கு தான் இப்ப ஈரானை விட்டுருக்கேன் இல்லைன்னா பெடிலொழும்பு சொல்லியிருக்காரு நம்ம தீப்பொறி திருமுகம் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானுக்கு நானும் நிறைய டைம் கொடுத்து பார்த்துட்டேன். அவங்க நம்மளோட வழிக்கு வார மாதிரியே இல்லை. அதால ஒரு பெரிய தாக்குதலை நடத்துறதுக்கு வெளிக்கிட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளதான் நம்மளோட தம்பிமாரான கட்டார் நாட்டோட தலைவர் அல்தானியும் சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸ் சல்மானும் வந்து உங்களோட பிரளயத்தை இந்த மத்திய கிழக்கு தாங்காது, அதால உங்களோட பிரளயத்தை கொஞ்சம் ஓரமா வச்சுக்கங்க, ஒத்தி வச்சுக்கங்கன்னு கெஞ்சினதால நான் எங்கட பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத்தையும் ஜாயிண்ட் சீஃப் சேர்மன் டேனியல் கெய்னையும் கூப்பிட்டு ஈரானுக்கு நடத்த இருந்த தாக்குதலை கொஞ்சமா அப்படியே தள்ளி போடுங்க, ஆனா நான் எப்ப சொல்றேனோ அப்ப நீங்க இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு ரெடியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு தீப்பொறி துறைமுகம் ட்ரம்ப். இவ்வளவு நாளும் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு நடுவராக செயல்பட்டுக்கிட்டு இருந்த பாகிஸ்தானை தான் இதை மாதிரி சொல்லி ட்ரம்ப் எல்லாரையும் ஏமாத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால இதை முடிவுக்கு கொண்டு வரையலாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தான் அட போங்கடாடே நீங்களும் உங்களோட பேச்சுவார்த்தையும் சொல்லி விலகிற அளவுக்கு ஒரு விரக்தியில் இருக்காங்க. இப்போ திரும்ப பாகிஸ்தானை நாம இந்த விஷயத்துக்கு சொன்னோம்டா ஊர் உலகம் நம்மளை பத்தி என்ன நினைக்கும், இந்த கதையெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு போட்டு இப்ப கட்டாரையும் சவுதியையும் சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரானோட இப்ப பெரிய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதால தான் இவர் இந்த தாக்குதலை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காராம். அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அளவுக்கு தீர்மானம் ஒன்று கிடைக்கலண்டா எந்த நேரத்தில் இது தாக்குறதுக்கு இவங்க தயார் நிலையில் இருக்காங்களாம் திரும்பியும் சொல்றாரு நம்மட தீப்பொறி திருமுகம். எனக்கேண்டா கொஞ்சம் தயார் நிலையில் இருக்கிறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க, ஏனண்டா நீங்க தயார் நிலையில் இருந்தே டயர்ட் ஆயிருவீங்க போலதான் இருக்கு. எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு வாரீங்க போர் நிறுத்தம் செஞ்சதுல இருந்து நாளைக்கு அடிக்க போறேன் நாளை அண்டைக்கு அடிக்க போறேன்னு சொல்லியே ஒரு கிழவிக்கு ஆசையை காட்டி போட்டீங்க. நீங்க ஆசையை காட்டினதால அந்த மனுஷி இப்ப அமெரிக்கா நாளைக்கு அடிக்குமா நாளை அண்டைக்கு அடிக்குமான்னு காத்துக்கிருந்து மகுத்தாவாவும் போய்த்தா மனுஷி நீங்க அடிக்கிற மாதிரி இல்லை. உண்மையை சொல்ல போனா ஈரான் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே ரெடியா இல்லை. அவங்க சொல்ற பாயிண்ட நீங்க கேட்டா மட்டும்தான் அவங்க இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கே வருவாங்க. நீங்க ஒரு பாயிண்ட பிடிச்சுக்கு நிக்கிறதால உங்களோட எல்லாம் பேச இயலா, உங்களோட பையிலையெல்லாம் அள்ளிக்கிட்டு நடங்காங்கன்னு சொல்லி போட்டு அவங்க இப்ப வேற வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எப்படி கட்டுப்படுத்தலாம், அங்க எப்படி காசார விடலாம்ங்கிற சம்பந்தமா யோசிச்சு ஒரு திட்டத்தை உருவாக்க போயிட்டாங்க. நீங்க அந்த அவமானம் தாங்க இயலாம அதை வெளியிலையும் காட்டிக்க இயலாம பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஊருக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க. முதல் உங்களோட சேர்க்கவில்லை, முதல் நீங்க எப்ப அவனோட கூறுறதை நிப்பாட்டுவீங்களோ அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். நெத்தன்யாகு உங்களையும் ஈரானையும் சண்டை மூட்டி விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியாவும் உங்களை ரெண்டு பேரையுமே பத்தி அப்படியே கவர் பண்ண வச்சுட்டு பிக் இஸ்ரேல் என்கிற ஒரு திட்டத்தை இப்ப லெபனான்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ட்ரம்புக்கு இது தெரிஞ்ச விஷயம்தான். ஈரானோட சண்டையை பிடிச்சுக்கிட்டு மீடியாவை நீங்க உங்களோட பக்கமே எதையாவது பேசி இழுத்து வச்சுக்கங்க, லெபனானை நான் பார்த்துக்கிறேன்ங்கிறது தான் உங்க ரெண்டு பேருக்கு இடையிலே இருந்த ஒரு பேச்சுவார்த்தை. சீஸ்ஃபயர்ல இருக்கக்குள்ளையும் திங்கக்கிழமை இஸ்ரேல் லெபனான்ல நடத்தின தாக்குதலால லெபனான்ல 7 பேர் இருந்துட்டாங்க. லெபனான் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கா, இந்த மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் இஸ்ரேல் லெபனான்ல நடத்தின தாக்குதலால குறைஞ்சபட்சம் 3020 பேர் இருந்துட்டாங்களாம். அதோட 9273 பேரும் காயமடைஞ்சிருக்காங்க. இவ்வளவு பேரும் யாரு? ஹெஸ்புல்லா அமைப்பு சேர்ந்தாங்களா? அந்த இறந்து போன 3020 பேர்ல 211 குழந்தைகள் மட்டும் இருக்கின்றது. இந்த குழந்தை எல்லாம் ஹிஸ்புல்லா இயக்கத்தில் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராடிச்சா. அப்ப எதுக்கு அங்க சீஸ்ஃபயர் போட்டிருக்காங்கிறதே தெரியாம இருக்கு. சீஸ்ஃபயர் இருக்கக்குள்ளே தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. ஆரம்ப காலத்துல இருந்து அப்படித்தான் இருக்கு. இந்த மகா பெரும் குற்றத்தை மறைக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்பும் நெத்தன்யாகுவும் சேர்ந்து நடத்துற ஒரு நாடகம் தான் போர் நிறுத்த முன்மொழிவுங்கிறது. நீங்க என்னதான் நாடகத்தை நடத்தினாலும் எத்தனை ஊடகவியலாளர்களை கொன்று குவிச்சாலும் ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு பங்கு, அதாவது உங்களை பத்தின சுயரூபங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அதை சபையில வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த விஷயத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கிற மாதிரி எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்றதோட உங்களோட ஆழமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செஞ்சுட்டு இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்கிறத சொல்லிட்டு இது போன்ற அடுத்து முக்கியமான சுவாரஸ்யமான அழகான காணொலிகளில் அடுத்தடுத்து உங்களை நான் சந்திக்கும் வரை இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.